Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று சொல்லி இந்த பாடலை பாட போகின்றோம். யாரும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வந்துடலாமே. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னாக்கா பின்னாடி வர்றவங்களுக்கு பின்னாடி இடத்த கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, தயவான வேண்டுகோள். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதில் கூடி வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும், அது மாத்திரமல்லாமல் இந்த கூடுகையை ஒழுங்கு செய்து மற்றும் இந்த இடத்தை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இதில் பங்களிப்பாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இணையதளத்தின் மூலமாய் ஒரு சிலரால் கலந்து கொள்ள முடியாமல் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஸோ என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடப்போகின்றோம். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே, உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. கைதலமா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா இன்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா இன்பமே. தமது சிரவால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிரவால் என்னை மூடி காத்து நடத்துவார், அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இங்க அதாவது எந்த கூட்டத்துக்கு போனாலும் ரெண்டு குழுக்கள் இருப்பாங்களாம். ஒண்ணு பார்வையாளரா இருப்பாங்களா, இன்னொருத்தவங்க பங்காளரா இருப்பாங்களாம். யார் யாரு? பார்வையாளர், பங்காளர். பங்காளர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் பாட்டு தெரியல அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ கை நம்ம எல்லாருக்குமே தட்ட தெரியும். ஃபர்ஸ்ட் பாடும்பொழுது கேட்டுக்கோங்க, ரெண்டாவது கூட சேர்ந்து பாடுங்க. ஸோ பார்வையாளராக இருக்கணும் விரும்புறீங்களா, இல்லை பங்காளராக இருக்க விரும்புறீங்களா? பார்வையாளர்னாக்கா ஏதோ வந்தோம் உட்காந்தோம் பார்த்தோம். ஸோ இது இன்னைக்கு நம்மளுடைய கூடுகையினுடைய தலைப்பே வந்து விடுதலை பெருவிழா. ஸோ விடுதலை வேணும் அப்படின்னாக்கா, ஸோ ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு மீண்டுமாய் ஆராதனைக்குள்ளாக போகலாம் என்று சொல்லி விரும்புகின்றேன். நம்ம கையை தட்டுறோம்ல, விரல்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டான். ஸோ நம்ம கையை நம்ம வேகமாக தட்டி பாடும்பொழுது என்ன ஆகுனாக்கா, ஸோ நெஞ்சு வலியிலிருந்து மற்றும் உடல் சோர்வுகள்ல இருந்து எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாமே கையை தட்டி பாடினாலே பாதி வியாதி போயிடும், மீதியே ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமாக நம்ம யாவரும் இருக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி பாடலாமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா இன்பமே, அல்லேலூயா அல்லேலூயா இன்பமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா இன்பமே. தமது சிரகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிரகால் என்னை மூடி காத்து நடத்துவார், அவரது வசனம் ஆவி பட்டயம்
மியூசிக் டீம்லாம் என்ன சொல்றாங்கனாக்கா எங்க சவுண்டு மட்டும்தான் அதிகமா கேக்குது, கையை தட்டுறவங்க சரியா கையை தட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி என் காதுல கேக்குது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம கையை மட்டும் தட்டி நம்ம பாட போறோம். இப்போ கார்டு மட்டும் பிடிப்பாங்க, சரியா? ஹல்லேலூயா பாடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா பேரின்பமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா பேரின்பமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா பேரின்பமே. மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, மேலும்
பார்த்தாக்கா எனக்கு அடிக்கடி ஒரு கதை ஒன்று ஞாபகம் வரும். ஸோ கதை சொல்றதுல கொஞ்சம் அதிகமாக நான் விரும்புவேன். அதிலேயே பழக்கப்பட்டுட்டேன் நிறையா. எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஏன்னா என்ன கதைனாக்கா அதிகமாக நான் சொல்ற கதை தான். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், தான் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு நல்ல மருமகனை தேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த ராஜா என்ன பண்ணாராம், ஊர்ல தேடுறாரு. மாப்பிள்ளை கிடைக்கல, மருமகன் கிடைக்கல. அப்போ என்ன நினைக்கிறாருனாக்கா, ஐயோ இவ்வளோ நம்மளுடைய ராஜ்யத்துக்குள்ள ஸோ எனக்கு ஏத்த ஒரு மருமகன் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு கொண்டு இருக்கும்போது என்ன நினைச்சாங்களாம், மந்திரிகள்லாம் சொல்லி ஒரு தேர்வு ஒன்று வைப்போம், அதுல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள என்ன பண்ணிடலாம்னாக்கா நம்ம மருமகனா ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊர் முழுக்க தமக்கு போட்டாங்க, எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீச்சல் அடிக்கணும், ஒரு குளத்துல உள்ள விழுந்து வெளியில எந்திரிக்கணும் என்கிறது அந்த போட்டி. ஸோ அதை இருக்கிற எல்லா வீரர்களும் வந்துட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க ஆசைப்பட்ட அத்தனை பேருமே வந்து நின்றுட்டாங்க. நின்ன உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, சரி இந்த சின்ன போட்டி தானா, இதுல ராஜா என்ன, நம்ம ராஜா ரொம்ப அறிவாளியா இருப்பாரு, நல்ல ஒரு மனுஷன் தானே, என்ன திடீர்னு அவருக்கு கொஞ்சம் ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாராம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த குளத்துல இந்த பக்கமா விழுந்து அந்த கரையில மேலே ஏறணும், அவங்களுக்கு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய கட்டளையின் கீழாக சொல்லிட்டாங்க. இந்த சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எல்லாம் தயாராகி நிற்கிறாங்க அந்த குளத்துக்குள்ள விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சத்தம், அந்த கிட்ட போன உடனே ஒரு சத்தம் வருது, அதுக்குள்ள நிறைய முதல்ல இருக்குப்பா, உழுந்து யாரு உயிரோட அந்த பக்கம் ஏறுறாங்களோ அவங்க தான் என்னதான் ராஜாவுக்கு மருமக அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே முன்னாடி போன எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ திடீர்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. பின் ட்ராப் சைலண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சைலண்ட் ஆயிட்டு இந்த நேரத்துல எப்படி இதுக்குள்ள விழுந்தாக்கா நம்ம செத்துருவோம், அதுக்கு ராஜா பொண்ணு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தாக்கா ராஜாவுக்கு கொஞ்சம் மனசு, ஐயோ இதுக்குள்ள விழுந்து எழுந்து நமக்கு மருமகனா வர்றதுக்கு இங்க ஒரு பையனுக்கும் தகுதி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்தா அவர் நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தாக்கா திடீர்னு தண்ணிக்குள்ள எவனோ ஒருத்தன் விழுந்த சத்தம். எப்படி, என்ன சத்தம், தண்ணிக்குள்ள விழுந்த சத்தம். விழுந்த உடனே செம்ம வேகம் நீச்சல் அடிச்சு அந்த கரையில ஏறிட்டான். மந்திரி ராஜ்யசபையில இருக்கிற அத்தனை பேரும் தூக்கி வச்சு இவர் தான் ராஜாவோட மருமகன் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஆனாலும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அந்த பக்கம் கரையில ஏறினால அவனுக்கு ஒரு பதட்டம், படபடப்பு. இப்ப எப்படின்னா நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அவனுக்கு ஒரு படபடப்பு, பதட்டம். என்னன்னு பார்த்தாக்கா, இதான் ராஜாவோட மருமகன் இல்லப்பா, தண்ணிக்குள்ள விழுந்துட்ட எழுந்துட்ட, ஸோ உனக்கு என்ன இதுக்கப்புறம் என்ன குறை அப்படின்னு சொன்னாக்கா, அதெல்லாம் இல்லைங்க, என்ன எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்து தள்ளி விட்டான். என்னது, எவனோ ஒருத்தன் என்ன பின்னாடி இருந்து தள்ளி விட்டான், அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ நம்ம யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டு இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களோ, இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அது தெரியாது, அதுவும் காரணம் முக்கியமாக இருக்காது. ஆனால் இந்த லைவுக்குள்ளையும் இந்த நேரலை நேராகவும் வந்து அமர்ந்திருக்கின்ற நாம் யாவரும் இந்த இடத்திற்கு வந்தது, இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருப்பது மாறுதலாய் மகிமையாய் முடிவதற்கென்று கரங்களை தட்டி இன்னைக்கு நம்ம யார் என்பதை விழுந்த இடத்தை நம்ம தேடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர, நம்ம தள்ளினவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர, நம்மளை யார் ராஜாவாய் மாற்ற போகிறார் என்பவரை ஆராதிப்பதற்கு நாம் மறந்து நின்று கொண்டு இருக்கிறவர்களா இருக்கின்றோம். ஸோ இந்த பாடல் முன்னாடி பாடின பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சரி, ஒரு வாக்குத்தத்த பாடல், நம்மளை பாதுகாக்கின்ற பாடல் தான். ஸோ எல்லாமே ரொம்ப அப்படியே சோக முகத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு நிற்கலாமா? ஏன்னா காலையிலே எல்லாரும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நின்னாக்கா நமக்கு கொஞ்சம் அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும். முடியாதவங்க அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க தயவாய். ஹல்லேலூயா. அடுத்ததாக அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். எத்தனை பேர் கையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கையோட தான் நான் வந்திருக்கிறேன் மட்டும். ஏன்னா அப்பப்போ எனக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா மியூசிஷியன் டீம்ஸ் ஃபுல்லாமே சவுண்டை ஃபுல்லா வச்சிருக்காங்க, அதனால கை தட்டுற சவுண்டு கேட்க மாட்டேங்குது. இல்ல இவங்கள டிராப் பண்ணணும், இல்ல நம்ம அவங்கள பீட் பண்ணணும். எதுக்கு நம்ம ஆயத்தம்? இவங்கள பீட் பண்ணி நம்ம பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும்.
1 2 3 ஸ்டார்ட். எலியாவின் ஜெபத்திற்கு தயை தந்தீரே, இறங்கி வந்தே இறக்கினாய். எலியாவின் ஜெபத்திற்கு தயை தந்தீரே, இறங்கி வந்தே இறக்கினாய். இருந்த அனைத்தையும் சுத்தரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுத்தரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். இந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கினி அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கி நம்மை நிறைக்க வேண்டும். ஒரு தெய்வமே, இந்த விடுதலையின் ஜபத்துல என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை நிறைக்க வேண்டும். என்னுடைய சாபங்கள், என்னுடைய எல்லா சோர்வுகள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய கட்டுகள் எல்லாம் மறந்து போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இறங்குவதாக. உங்களுடைய அனைத்தை, உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, இதை வீரரை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய அக்கினி இறங்குவதாக, உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் ஒன்னே ஒன்று மாத்திரம்தான். 2 காரியங்கள் உண்டு. ஐயா, அம்மா, இணையதளத்துல இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான தங்கச்சி, அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா, உங்ககிட்ட எல்லாம் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான். நாம்
யார் என்பது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்டவர்கள் என்பது முக்கியம் அல்ல. மாறாக இப்பொழுது எந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம், எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பது மாத்திரம்தான். தம்பி போதும்பா, உன்னுடைய வயசு எங்களுடைய அனுபவத்திற்கு குறைவானது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் பாடங்களையும் விட குறைவு என்று சொல்லலாம், ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நான் நிறைவாய் இருக்கின்றேன் என்பதில் அல்ல. நம்ம எல்லாரும் வீடுகள்ல பயன்படுத்துகின்ற பாத்திரத்தை அதிகமாய் பயன்படுத்துவது வழக்கம். உதாரணத்திற்கு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரை நிரப்பி வைத்திருக்கின்றோம் என்றால், அந்த பாத்திரத்துல மீண்டும் நம்ம தண்ணி பிடிக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த பாத்திரமானது ஆல்ரெடி தன்னை பெருமைக்காக வைத்துக் கொண்டு நான் நிறைவாய் இருக்கின்றேன் என்கின்ற தலைகணத்தோடு எண்ணத்தோடு அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாறாய் ஒதுக்கப்பட்ட நிலையில யார் என்னை பயன்படுத்துவா, யார் என்னை நிறைக்க கூடும் என்று சொல்லி ஏக்கமும் அங்காய்வமோடு காத்து கொண்டிருக்கின்ற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுது, மகளே மகனே, தம்பி தங்கச்சி, அப்பா அம்மா, அவர் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம், உன்னுடைய பாத்திரத்தை இன்னைக்கு எனக்கு வெறுமையாய் கொடுப்பாயானால் நான் அதை ஜீவ தண்ணீரால் நிரப்ப வல்லவனாய் இருக்கின்றேன். நான் தண்ணி ஊற்றி நிரப்பிட்டேன் என்றால் உன்னை பயன்படுத்த, உன்னை உருவாக்க, நீ இருக்கின்ற இந்த ஸ்தானத்திலிருந்து உயர்த்த என்னால முடியும்பா. உங்களுடைய இருதயத்தை விட்டுக் கொடுக்க முடியுமானால், உங்களுடைய இருதயத்தை விட்டுக் கொடுக்க முடியுமானால் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் விட்டுக் கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதலுக்கு என்னை பாத்திரவானாய் விட்டுக் கொடுக்கின்றேன், என்னை விட்டுக் கொடுக்கின்றேன். அநேக பாரங்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது அப்பா. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? இந்த நேரத்துல கூட நான் ஏன் வாழணும், நான் மரித்து போயிருந்தா நல்லா இருக்குமே சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி, தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உன்னை இன்னைக்கு எனக்கு தர முடியுமா? உன்னுடைய இருதயத்தை மனிதர்களுக்காக நீ கொடுத்து கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும். ஒரே ஒரு வாய்ப்பு, எனக்காக கொடுக்க முடியுமா? நான் உன்னை பயன்படுத்த போகின்றேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்து தள்ளினார்களோ, எவர்கள் எல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, இந்த நபரால இனி ஒரு நாட்களும் பயனில்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்கள் மீண்டுமாய் வந்து இந்த காரியத்தில் எனக்கு தடையாக இருக்கிறது, இதை எனக்கு உதவி செய்ய முடியுமா? இதற்காக எனக்கு ஜெபிக்க முடியுமா? இந்த காரியத்தில் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் வழி இல்லை என்று சொல்லி சொல்லுகின்ற காரியத்திற்கு நேராய் உங்களை அப்பா நடத்த வல்லவராய் இருக்கின்றார். அந்த ஜீவத்தனியை பெற்றுக் கொள்ளும். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும் நேரமாய் இருக்கிறது. அப்பா கிட்ட மீண்டும்
மீண்டும் திரும்புறீங்களா? நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கின்றாரே. தகப்பனே ஆராதனை, மீட்பரே ஆராதனை, தகப்பனே ஆராதனை. இருக்கிற இடத்துல காரங்களை மீட்பரே ஆராதனை, தகப்பனே ஆராதனை, மீட்பரே ஆராதனை. கருவறையில் என்னை அழைத்தவர் நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க இயேசுப்பா. கருவறையில் என்னை அழைத்தவர் நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க இயேசுப்பா. என்னை உள்ள கையில் வரைந்து ஒரு தகப்பனை போல் சுமந்து, என்னை உள்ள கையில் வரைந்து ஒரு தகப்பனை போல் சுமந்து, இந்த மார்பினிலே அழைத்ததை நான் என்ன சொல்லுவேன்? இந்த மார்பினிலே அழைத்ததை நான் என்ன சொல்லுவேன்? தகப்பனே ஆராதனை, மீட்பரே ஆராதனை, தகப்பனே ஆராதனை, மீட்பரே ஆராதனை. கருவறையில் என்னை அழைத்தவர் நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க இயேசுப்பா. யாரின் நேரத்தில் துணையாயிருந்தீர், மரணத்தின் படுக்கையில் விடுதலை கொடுத்தீர். யாரின் நேரத்தில் துணையாயிருந்தீர், மரணத்தின் படுக்கையில் விடுதலை கொடுத்தீர். கண்ணீரோடு அழுதவில்லையோ, கரம் பிடித்து துணையாய் நின்றீர். நான் கண்ணீரோடு அழுதவில்லையோ, என் கரம் பிடித்து துணையாய் நின்றீர். கரம் பிடித்து துணையாய் நின்றீர். கரம் பிடித்து துணையாய் நின்றீர். தகப்பனே ஆராதனை, மீட்பரே ஆராதனை, தகப்பனே ஆராதனை, மீட்பரே ஆராதனை. கருவறையில் என்னை அழைத்தவர் நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க இயேசுப்பா. கருவறையில் என்னை அழைத்தவர் நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றவர் நீங்க இயேசுப்பா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகள்ல நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக பிறந்தேன், இந்த பாடுகள் எனக்கு எதற்கு, நான் பிறந்தது என் தப்பா, இந்த நிலைக்கு வந்தது என்னுடைய தப்பா என்று சொல்லி நம்மளுடைய லைஃப் எல்லாவற்றையுமாக அவர் அறிந்திருக்கின்றார்.
ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தாங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன். தெய்வத்திற்கு முன்பாக நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே, நான் நிற்கின்ற இந்த ஸ்தானம் நேர் கொடுத்தது, இப்ப ஒண்ணு இல்லை ஆண்டவரே, என்னை இன்னுமாய் அதிகமாய் பயன்படுத்துவீராக, அதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நம்மை வெறுமையாக்கும் பொழுதெல்லாம் அவர் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கின்றார். ஏதோ ஒரு குழுக்கள் ஆரம்பிச்சாங்க, இப்படியாய் ஒரு நாட்களை நியமித்தார்கள். அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்பது அல்ல, ஏதோ பண்ணாங்க, இங்க இருந்து ஏதோ பண்றாங்க, அதுல இருந்து இவங்க பண்றாங்க அப்படி என்பது அல்ல நோக்கம். ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்க, ஆண்டவரை மறுதளித்த நிலையில் இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த ஸ்தானம், இந்த கூடுகையானது எதற்கென்றால் நாங்கள் எப்படியாய் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். எங்கெல்லாம் நிம்மதி இருக்கின்றதோ அந்த இடத்துலலாம் தெய்வம் இருப்பார். அந்த நிம்மதி வேணும் அப்படின்னாக்கா அந்த தெய்வத்தை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தால், எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட என் தெய்வனாகிய கர்த்தர் மாத்திரம் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் கரங்களை தட்டி என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஒரே போராட்டமா தானே பிரதர் இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்திற்குள்ளாக சண்டை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் என்றைய தினம் நித்திரை விழித்தாலும் கூட இந்த பிரச்சனைக்காக, இந்த போராட்டத்திற்காக, இந்த பாவங்களுக்காக, இந்த பாடுகளுக்காக நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற என்ன மாற்றமே என்னை ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அதிலிருந்து நான் எப்படி வெளியேறுவேன்? நீங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருவீங்க, அதை நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய மனதில் தோன்றுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரே காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அழைக்கிறார். அவர் இடத்துல வந்தீங்கன்னாக்கா ஒருத்தர் உங்களுடைய சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியாத அளவில் அவர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அவருடைய ஆளுகை நம்மளை நிறைக்க வேண்டும், அவருடைய ஆளுகை நம்மளை நிறைக்க வேண்டும். அவருடைய ஆளுகை நம்மளை நிறைக்க வேண்டும். அவருடைய ஆளுகை நம்மளை நிறைக்க வேணும். அவருடைய ஆளுகை நம்மளை நிறைக்க வேணும். தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே, தாய் தன் பாலனை மறந்த
மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. எந்த மதில்கள் உமக்கு முன்னே, எந்த மதில்கள் உமக்கு முன்னே நான் பாட வருவேனையா, நான் போற்ற மகிழ்வேனையா, நான் பாட வருவேனையா, நான் போற்ற மகிழ்வேனையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. இமை பொழுது என்னை மறந்தாலும் இதயத்தாலே என்னை சேர்த்துக் கொள்ளே. இமை பொழுது என்னை மறந்தாலும் இதயத்தாலே என்னை சேர்த்துக் கொள்ளே. உன்னை நான் மறப்பேனோ, உன்னை நான் மறப்பேனோ. ஜீவனாயெல்லாம் பாடினேனோ, ஜீவனாயெல்லாம் பாடினேனோ. நான் பாட வருவேனையா, நான் போற்ற மகிழ்வேனையா, நான் பாட வருவேனையா, நான் போற்ற மகிழ்வேனையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. 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 ஆமாங்க, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுகின்றோம் என்பதில் அல்ல, அந்த நேரத்துல என் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியாய், அவரை பிரியப்படுத்தும்படியாய் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். சொல்லலாம், ஏதோ லீவு நேரத்துல பிள்ளைங்களோட ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம் பிரதர். இந்த நேரத்துல கூட நாங்க உங்களோட கூட இணைந்து இருக்க வேண்டுமா? குடும்பமாய் அமர்ந்து நாங்கள் பேசி பல நாள் ஆகுது, தவறில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லி நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். உங்களுடைய குடும்பமாய் நீங்கள் அமர்வது தவறல்ல, அமருங்கள், அது முக்கியம், மிக அவசியம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தலையாய் நம் தேவனை எப்பொழுதெல்லாம் நிறுத்தி எந்த ஒரு முடிவுகளையும் எந்த ஒரு சமாதானத்திற்கு எதுவான காரியங்களையும் செய்கின்றோமோ அவைகள் எல்லாம் வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் தாமே
இதை காணொளியில் பார்த்து கொண்டு இருக்கின்ற மற்றும் நேரலையில் இருக்கின்ற மற்றும் நேரடியாக வந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒளிபெருக்கியின் வாயிலாக இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையாய் நிறுத்தி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் வெற்றியை தர அவர் வல்லவராய் இருக்கின்றார். அவர் வெற்றியை தர வல்லவராய் இருக்கின்றார். அப்படியாய் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நடத்துவாராக. மீதமாய் இருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய்